குரங்கின் முன்பு வாழைப்பழத்தையும் ரூபாய் நோட்டுகளையும் வைத்தால் குரங்கு ரூபாய் நோட்டுகளை விட்டுவிட்டு வாழைப்பழத்தையே எடுக்கும். அதேபோல் மனிதர்களுக்கு வேலையையும் தொழிலையும் அவர்கள் முன்பு வைத்தால் அவர்கள் தொழிலை விட்டுவிட்டு வேலையை தான் தேர்வு செய்வார்கள். இங்கே வேலையை தேர்வு செய்யும் மனிதர்கள் முட்டாள்கள் என்று கூறப்படுகிறார்கள். யாரை போன்ற முட்டாள்கள்? குரங்கை போன்ற முட்டாள்கள். அப்போது குரங்கு முட்டாள்தனமானது. இன்னொரு கூற்றை கவனியுங்கள். 2 வாழைப்பழங்களை வைத்திருக்கும் குரங்கிடம் எனக்கு ஒரு பழத்தை கொடுத்தால் சொர்க்கத்தில் உனக்கு 100 வாழைப்பழங்கள் கிடைக்கும் என்று நம்ப வைக்க முடியாது. ஆனால் சிம்பன்சியை விட பல மடங்கு அறிவுடைய மனிதனை நம்ப வைக்க முடியும். இப்பொழுது குரங்கு புத்திசாலிகள் என்று கூறப்படுகிறது. யாரை விட புத்திசாலிகள்? மனிதனை விட புத்திசாலிகள். இப்போது நீங்களே யோசித்து சொல்லுங்கள், மனிதன் புத்திசாலியா முட்டாளா?